திருமணமாகாத சீரியல் நடிகைகளில் முதலாவதாக நம்ம பார்க்க போகிறது நடிகை பிரியா பவானி சங்கர். இவங்களுடைய வயது 36. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் ஒளிபரப்பான கல்யாணம் முதல் காதல் வரை சீரியலில் மிகப்பெரிய ஹிட் கொடுத்தாங்க. அதைத் தொடர்ந்து வெள்ளித்திரையிலும் மேயாதமான், டிமாண்டி காலனி 2, ஜீப்ரா போன்ற படங்கள்லையும் நடிச்சிட்டு வந்த இவங்க இப்போ தமிழ் சினிமாவில் முன்னணி ஹீரோயினாக வலம் வந்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்களும் திருமணமாகாத சீரியல் நடிகைகளில் ஒருவர். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது நடிகை சித்தாரா. புது புது அர்த்தங்கள் சீரியல் மூலிமா தமிழ் சினிமாவில் அறிமுகமானாங்க. முன்னணி ஹீரோயினாக வலம் வந்துட்டு இருந்தாங்க. நிறைய ஹிட் படங்களும் கொடுத்துருக்காங்க. இவங்களுடைய வயது 53. அண்ட் இவங்க பார்த்தீங்கன்னா 90s ஒளிபரப்பான கங்கை யமுனா சரஸ்வதி சீரியலில் நடிச்சிருக்காங்க. அதைத் தொடர்ந்து ரீசெண்டாக பூவா தலையா சீரியல்லையும் நடிச்சிருக்காங்க. 60s காலகட்டங்களில் முன்னணி ஹீரோயினாக வலம் வந்துட்டு இருந்த நடிகை வெண்ணிராடை நிர்மலாமா. ஸோ இவங்களுடைய வயது 77. வெண்ணிராடை திரைப்படம் மூலம் தமிழ் சினிமாவுக்கு வந்தாங்க. இதைத் தொடர்ந்து சின்ன திரையில் பார்த்தீங்கன்னா தெய்வமகள் போன்ற முன்னணி சீரியல்களில் ஹீரோவுக்கு அம்மாவும் நடிச்சிருக்காங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது நடிகை ஜெயலட்சுமி. இவங்களுடைய வயது 43. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா நிறைய சீரியல்களில் நடிச்சிட்டு வந்தாங்க. இதைத் தொடர்ந்து இவங்களோட வெள்ளித்திரை பயணம் பார்த்தீங்கன்னா வேட்டைக்காரன் போன்ற திரைப்படங்களில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருப்பாங்க. தான் நம்ம பார்க்க போகிற நடிகை ராஜேஸ்வரி. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா சீரியலில் அம்மா அக்கா கேரக்டரில் நடிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. ஈரமான ரோஜாவே போன்ற சீரியல்களையும் நடிச்சிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இலக்கிய சீரியலில் நடிச்சிட்டு வராங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது நடிகை புவனேஸ்வரி. அண்ட் இவங்களோட வயது 51. இவங்களும் திருமணமாகாத ஒரு நடிகை. ஸோ வெள்ளித்திரையில் நிறைய படங்கள் நடிச்சிட்டு வந்திருந்தாங்க. இதைத் தொடர்ந்து இப்போ சின்ன திரையிலையும் நிறைய சீரியல்ஸில் வில்லி கதாபாத்திரங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க நடித்த முக்கிய சீரியல் சித்தி என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற நடிகை ஷில்பா. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா இவங்களுடைய வயது 52. இவங்களுக்கும் இன்னும் திருமணம் ஆகலை. இவங்க பார்த்தீங்கன்னா ரீசன்ட் டைம்ஸில் ஆஹா கல்யாணம், தனம் போன்ற சீரியல்களில் வில்லி கதாபாத்திரம் நடிச்சிருந்தாங்க. இதை தொடர்ந்து இவங்க பார்த்தீங்கன்னா நிறைய வெள்ளித்திரையிலையும் நிறைய வில்லி ரோல்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற நடிகை சபிதா ஆனந்த். இவங்களுக்கும் திருமணம் ஆகலை. 56 வயதான இவங்க நிறைய சினிமாக்களில் ஹீரோயின்களுக்கும் அம்மாவாக நடிச்சிருப்பாங்க. இதைத் தொடர்ந்து சின்ன திரையிலும் தெய்வமகள் போன்ற பல சீரியல்களில் அம்மா ரோல் பண்ணியிருக்காங்க. 56ஆன வயது இவங்களும் இன்னும் திருமணம் ஆகலை. அடுத்ததை நம்ம பார்க்க போகிற நடிகை ஸ்ருதிராஜ். ஸோ இவங்களுடைய வயது பார்த்தீங்கன்னா 46. ஸோ ஸ்ருதிராஜ் பார்த்தீங்கன்னா நிறைய மூவிஸில், அதாவது விஜயோட மாண்புமிகு மாணவன் போன்ற நிறைய திரைப்படங்களில் நடிச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து சின்ன திரையில் முன்னணி ஹீரோயினாக வலம் வந்துட்டுருக்காங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி தொடரில் மகாலட்சுமி கதாபாத்திரத்தில் நடிச்சிட்ருக்காங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற நடிகை கௌசல்யா. ஸோ இவங்களோட வயது பார்த்திங்கன்னா 46. இவங்க முன்னணி ஹீரோயினாக 90s காலகட்டங்களில் வலம் வந்துட்டு இருக்காங்க. இதை தொடர்ந்து நிறைய சின்ன திரை சீரியல்ஸும் நடிச்சிருக்காங்க. மனைவி, அக்கா போன்ற சீரியல்களில், ஜெயா டிவியில் ஒளிபரப்பான சீரியல்களில் ஹீரோயினாகவும் நடிச்சிட்டு வந்திருந்தாங்க. இவங்களுக்கும் இன்னும் திருமணம் ஆகலை.